நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு கனாஸ் வாட்ஸ் குக்கிங். இப்போது சம்மர் சீசன் வந்துடுச்சு. ஸோ இப்போ நமக்கு நல்ல பச்சை மாங்காயெல்லாம் நிறைய கிடைக்கும். அதை வச்சு நம்ம இன்னொரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் மாங்காய் மண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட்டிநாடு பக்கம் எல்லாம் சொல்லுவோம். சம் பிளேசஸில் இதை மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது ஒரு பச்சை மாங்காய், அதை நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வெல்லம் சேர்ப்போம். நம்ம இனிப்புக்கு, தாளிப்புக்கு நம்ம காஞ்ச மிளகாயும் வெங்காயம் மட்டும்தான். இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மாங்காய் மண்டிக்கு நம்ம நிறைய எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிடலாம். பச்சை மாங்காய் இட் இஸ் ரிச் இன் மெக்னீஷியம், பொட்டாசியம். நம்ம வைட்டமின் சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் ரிச் இன் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் இ. இந்த புளிப்பு அதில் இருக்கிறனால அது நமக்கு இம்யூன் சிஸ்டம்க்கு அது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. நமக்கு அதில் நிறையா ஃபைபர் இருக்குது, அதை நல்லா சேர்த்துக்கலாம். நம்ம பழம் மட்டும் சாப்பிடாம காயும் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடுகெல்லாம் வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம காயை நறுக்கிட்டு இந்த மாதிரி சீடு இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து சாம்பார்லேயோ, ரசம், புளிக்குழம்பு அதில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம புளி அளவை குறைச்சிக்கிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதுலேயுமே துவர்ப்பு இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த பச்சை மாங்காயை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். நம்ம எப்போ நமக்கு பச்சை மாங்காய் கிடைக்கிதோ அது செய்யலாம். நாங்கள் இதை எப்போவுமே வந்துட்டு நம்ம தமிழ் வருஷப்பிறப்பு இருக்குது இல்லையா, அந்த டைமில் தான் நம்ம இதை அன்னைக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம இதை செய்வோம். அதுவும் இல்லாமல் சம்மர் நமக்கு இந்த பச்சை மாங்காயெல்லாம் நமக்கு அடிக்கடி கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் மண்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் மாங்காயில் புளிப்பு இருக்குது. நம்ம இதில் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் நம்ம. ப்ளஸ் இது வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம புளிப்பு, காரம், இனிப்பு இருக்குது. அடுத்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும் இதில் நம்ம மாங்காய்க்கு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த இது இருக்கு இல்லையா, வேப்பையில், அதை வந்து கடைசியில் நம்ம லைட்டாக போடுவோம். அப்போ இதில் இந்த அறுசுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 6 சுவைகளும் இது சேரும். நம்ம வருஷம் தொடங்கும் போது இதை 6 சுவையும் சேர்த்து நம்ம சாப்பிடுவோம். ஸோ அவர் லைஃப் இஸ் ஃபில்டு வித் ஆல் தீஸ் டேஸ்ட் அப்படின்றது தான் இதோடது. நமக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். பச்சை மாங்காய் நிறையா சேர்த்துக்க மாட்டாங்க பசங்கள்லாம், புளிக்குதுன்னு. அப்போ நம்ம இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அப்போது அவங்களுக்கு இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் அவங்களுக்கு கிடச்சிடும். மாங்காய் ரொம்ப வதங்கிட வேணாம், டேஸ்ட் ஆகிடும். அப்போது இந்த சமயத்தை நம்ம கொஞ்சம் உப்பும் இந்த வெல்லமும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இந்த வெல்லம் கரையும் அதெல்லாம் சேர்ந்து வரும். நமக்கு அந்த மாங்காய் கடித்து சாப்பிட்ணும். லாஸ்ட்டில் பேஸ்ட் ஆனாலும் அது நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் கடித்து சாப்பிடும்போது அதோட ருசி வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுக்கலாம். இப்போது நம்ம இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சப்போ இப்போ பார்த்திங்கன்னா இது காயும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த வெல்லம் எல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதை அப்பப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இப்போ மாங்காய் பார்த்திங்கன்னா ஓரளவு வெந்திருக்கு, ஆனால் இங்கே தண்ணி நிறையா இருக்குது. அதனால் அதை நம்ம வந்துட்டு இன்னும் நம்ம மாங்காயை வேக வச்சோன்னா அது பேஸ்ட் ஆகிடும். தண்ணி ரொம்ப இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அது இந்த மாங்காயோடு சேர்ந்து நல்லா வரும். டேஸ்ட்டு திக்காக இருக்கும், இது தண்ணியாக இருக்காது. நம்ம வெல்லம் எல்லாம் கரைஞ்சி நல்ல பாகு மாதிரி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்ல திக்காகிடுச்சு. ரொம்ப நேரம்லாம் இல்லை, இது ஜஸ்ட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான். இது ரொம்ப கிண்ணோன்னா இந்த மாங்காய் எல்லாம் பேஸ்ட் ஆகிடும். நம்ம எடுத்து அந்த தோலோடு நம்ம அதை குக் பண்ணும்போது தான் அதோட துவர்ப்பு தன்மையும் இதுக்குள்ளே இருக்கும். அதுதான் அதோட முழுமையான டேஸ்ட்டே கொடுக்கும். இதில் உப்பு, புளி, காரம், இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாம் சேர்ந்து நம்மளோட மாங்காய் மண்டி ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், மேங்கோ சுந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு குஜராத்தி மேங்கோ ஸ்ப்ரெட், அது ஜாம் மாதிரி கூட. இது நம்மளோட செட்டிநாட் ஸ்பெஷல் மாங்காய் மண்டி. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.